பெண்களுடைய ஆரோக்கியத்துல முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நம்ம அடுப்படியில இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இது. உளுந்து. நம்ம எல்லாத்துலயும் தாளிக்க பயன்படுத்துறோம், மாவரைக்க பயன்படுத்துறோம். ஆனா அந்த உளுந்துல அவ்ளோ முக்கியமான ஒரு விஷயங்கள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் அந்த உளுந்துக்கும் சம்பந்தம் உண்டு. ஏன்னா உளுந்துல அவ்ளோ சத்துக்கள் இருக்கு. அந்த உளுந்து நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு இளம் தலைமுறையினர் பெண்களுக்கு எல்லாம் உளுந்து எப்படி தெரியும்னா வெள்ளை கலர்ல இருக்கிறதா தான் தெரியும். ஆனா அந்த உளுந்தோடைய தோல்ல தான் அவ்வளோ சத்துக்களும் இருக்கு. முக்கியமா பெண்களுடைய ஹார்மோன் சம்பந்தமான கோளாறுகள் பல நோய்களுக்கு இந்த உளுந்தோடைய ஸ்கின் நிறைய பங்கு வகிக்குது. ஸோ அதனால நம்ம யூஸ் பண்ணக்கூடிய உளுந்து கருப்பு உளுந்தாக இருக்கணும். ஸ்கின்னோட இருக்கக்கூடிய உளுந்தாக இருக்கணும். அந்த உளுந்தை நம்ம தோலை எடுத்துட்டு பயன்படுத்துறதுல பிரயோஜனம் இல்லை. அது வாதத்தை அதிகப்படுத்தும், உடல் வலியை அதிகப்படுத்தும். தோலோட சேர்த்து பயன்படுத்தும் பொழுதுதான் அதனுடைய முழுமையான மருத்துவ பயன்களும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி உளுந்த என்னென்ன வகையில எல்லாம் நம்ம அந்த காலத்துல பயன்படுத்தி இருக்கோம். பெண்களுக்கு அந்த பீரியட்ஸ் டைம்ல உளுந்து கஞ்சி வச்சு கொடுப்பாங்க. உளுந்த இட்லி தோசையில சேர்த்து மாவு அரைச்சு கொடுப்பாங்க. உளுந்துல கருப்பட்டி சேர்த்து இடியை அடிச்சு கொடுப்பாங்க. உளுந்தங்களி பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி உளுந்த பயன்படுத்திருக்காங்க. தாளிப்புக்கு பயன்படுத்துறது, இதுதான் நமக்கு தெரியும். ஆனா சித்த மருத்துவர்களாகிய நாங்க பல நோய்களுக்கு, குறிப்பா வாத சம்பந்தமான நோய்களுக்கு தயாரிக்கப்படக்கூடிய எண்ணெய்கள்ல கை கால்கள் வலுவிழந்து இருக்கக்கூடிய குழந்தைகள், குறிப்பா அந்த மஸ்குலர் டிஸ்ட்ரோபி இந்த மாதிரி நோய்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க நரம்புகளையும் அவங்களுடைய தசைகளையும் வலுப்படுத்தக்கூடிய தைலங்கள்ல உளுந்து சேருது. அந்த அளவுக்கு உளுந்துக்கு மருத்துவ பயன் இருக்கு. கூடிய விஷயம் உளுந்துல இருக்கு. சப்போஸ் நரம்பு தளர்ச்சி நோய்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய நரம்புகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, கால் குத்தல், மதமதப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள், பக்கவாத நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய நரம்பு பிரச்சனை, முகவாத நோயாளிகள் இருக்கக்கூடிய பிரச்சனை, நடுக்குவாதம் நோயாளிகள், பிளஸ் மறதி சம்பந்தமான நோய்கள் இருக்கக்கூடியவங்க, மூளையில இருக்கக்கூடிய மறதி நோய்கள், அப்புறம் அதுல ஏற்படக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி இந்த மாதிரி பல நோய்களுக்கு உளுந்த உள்ளுக்கு மருந்தாக கொடுக்கலாம். அப்போ ரெகுலரா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நம்ம உளுந்த உள்ளுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னாலே இந்த பிரச்சனைகள் எல்லாம் ரெகுலரா ஏதாவது ஒரு வகையில இந்த நரம்பு சம்பந்தமான நோயினால பாதிக்கப்பட்டக்கூடியவங்களுக்கு உள்ளுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னாலே பல பிரச்சனைகள் அவங்களுக்கு சரியாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு சரியா ஜீரணமாக மாட்டேங்குது, மோஷன் ஃப்ரீயா போக மாட்டேங்குது, பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த தோலோட இருக்கக்கூடிய கருப்பு உளுந்துல நம்ம பதார்த்தங்கள் பண்ணி கொடுக்கும் பொழுது மோஷன் ஃப்ரீயா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டும் சரியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நிறைய பேரோட ஸ்கின் ரொம்ப வறட்சியா இருக்கும். குறிப்பா இந்த தைராய்டு சம்பந்தமான நோயாளிகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தோல் ரொம்ப வறட்சியா இருக்கும். தோல்ல ஒரு பொலிவே இருக்காது, ஒரு ஷைனிங்கே இருக்காது. அந்த ஸ்கின் ரொம்ப பொலிவிழந்து காணப்படும். அந்த ரிஜுவனேட்டடா உங்க தோள்கள் அழகா இருக்கணும்னா உளுந்த உள்ளுக்கு குடிக்கணும். குறிப்பா அந்த கருப்பு உளுந்த நீங்க சேர்த்திக்கணும். நீங்க பொடி அது மாதிரி அரைக்கும் பொழுது தோலோட இருக்கிற உளுந்த சேர்த்து போட்டு அரைச்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலே கொஞ்சம் கொஞ்சம் மருத்துவ பயன் நமக்கு கிடைக்கும். ஸோ ஸ்கின்னுக்கு ரொம்ப பெட்டரான ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த கருப்பு உளுந்த வேற எப்படி எல்லாம் பெண்களுக்காக பயன்படுத்தலாம். குறிப்பா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இடுப்பு வலி, இந்த பீரியட்ஸ் டைம்ல வெள்ளைப்படுதல் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படக்கூடிய இடுப்பு வலிக்கு அந்த பீரியட்ஸ் டைம்ல நம்ம உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சி அந்த மாதிரி கொடுத்தோம்னா அந்த இடுப்பு எலும்புகள் வலுவா இருக்கும். முன்னெல்லாம் அந்த பீரியட்ஸ் டைம்ல கண்டிப்பா இந்த உளுந்தங்களி கொடுப்பாங்க. அப்பதான் பின்னாடி அந்த பெண் குழந்தையோட பிரசவ காலத்துல அந்த இடுப்பு எலும்பு விரிஞ்சு கொடுக்கும், நார்மல் டெலிவரி ஆகும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி அந்த பீரியட்ஸ் டைம்ல வரக்கூடிய லெக் கிராம்ப்ஸ், கால் ரொம்ப வலிக்குதுன்னு பெண் குழந்தைகள் இந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்ல சொல்லுவாங்க. அதுக்கு இந்த உளுந்துல செய்யப்படக்கூடிய பதார்த்தங்கள் நல்ல பயனுள்ளதா இருக்கும். அதுல நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் பொழுது இன்னும் அது சிறப்பானதாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாட்பட்ட நோய்கள்னு சொல்லக்கூடிய அதிகுருதி அழுத்தம், பிபி பேஷண்ட்ஸ் உளுந்து தோலோட சேர்த்தும் பொழுது அவங்களுக்கு பிபி கண்ட்ரோல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு கருப்பு உளுந்து சேர்த்தும் பொழுது பிபி கண்ட்ரோல் ஆகிறதோட சேர்த்து டயபெட்டிக் லெவலும் கண்ட்ரோல் ஆயிடும். கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் கண்ட்ரோல் ஆகும். அதுல இருக்கக்கூடிய பி காம்ப்ளெக்ஸ் ஹோமோசிஸ்டின் லெவல்ஸை கம்மி பண்ணி ஹார்ட் ஹெல்தியா இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும்.
இந்த உளுந்த இன்னொரு காமனான ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்குமே வரும். சிறுநீர் எரிச்சல், சிறுநீர் தொற்று, யூரின் போயிட்டு வந்தா லாஸ்ட்டா ஒரு வலி வரும். யூரின் போம்போது ஒரு எரிச்சல் இருக்கும். கொஞ்சம் யூரின் தங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்க்கு இந்த கருப்பு உளுந்து ஒரு சூப்பரான மருந்துங்க. இத எப்படி பயன்படுத்தலாம்? நைட் ஒரு 2 ஸ்பூன் உளுந்த தண்ணீல ஊற போட்டுறணும். காலையில அந்த தண்ணிய மட்டும் இருத்து வெறும் வயித்துல குடிச்சிரணும். ஸோ இந்த மாரி நீங்க கருப்பு உளுந்த பயன்படுத்தி, உங்களுடைய இடுப்பு எலும்புகளையும், உங்களுடைய மூட்டுகளையும், உங்களுடைய கர்ப்பப்பையையும், உங்களுடைய தசைகளையும், உங்களுடைய சிறுநீரகத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அருமருந்தா இந்த கருப்பு உளுந்து இருக்கும்.